ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழிகையும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. கும்பராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்க போகுது? கும்பராசி நேயர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கும் சனி பகவான் தான் அதிபதி. ஸோ அவர் போய் 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு 1 வருஷமாக. அப்போ குடும்பத்துலேயும் சரி, இவங்களுடைய பொருளாதாரமும் சரி வச்சு செய்கிறாருங்கிற மாதிரி பயங்கரமாக செலவு, தண்ணி மாதிரி செலவாகிட்டுருக்கு பணம் இவங்களுக்கு. அதுலேயும் யாரால் செலவாகுதுன்னா குடும்பத்தாரால் தான் செலவாகுது. குடும்பத்தார்னா நம்ம சம்பாதிக்கிறதே குடும்பத்துக்கு தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அளவுக்கு மீறி ஒரு நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலே சில செலவுகள் குடும்பத்தாரால் ஆகுது அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப வரம்பு மீறி போயிட்டுருக்கு, அந்த அளவுக்கு செலவுகள் ஆகிட்டுருக்கு. அண்ட் அவரோட பார்வை இப்போது 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் இருக்குது, 3ஆம் பார்வை. முதல்ல இந்த கும்பம் இவங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். இவங்க எப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள். ஏன்னா கும்பம்ங்கிறது என்ன, கோபுரத்துக்கு மேலே இருக்கிற கலசம், அதை தான் கும்பம்னு சொல்கிறோம். அந்த கும்பத்துக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுப்போம். ஒரு கும்பாபிஷேகம்னா அந்த கும்ப கலசத்தை வச்சு ஹோமம் பண்ணி மந்திர உச்சாடனம் சொல்லி அதுக்கு உருவேற்றி அதை ஒரு மரியாதையாக அதை நம்ம கொண்டு போய் அந்த கோபுர கலசத்தில் வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே கிடைக்கும். இந்த கும்பத்தில் ஒரு நண்பன் இருந்தாலே அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த கும்பத்தில் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு எல்லாருக்கும் இருந்தாலே அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க எப்படின்னா வெளியில் எதையும் காமிச்சிக்கவே மாட்டாங்க. அதாவது பால் பாயசம் சாப்பிட்டாங்களா, பழைய சோறு சாப்பிட்டாங்களான்னே தெரியாது. அவங்க முகத்தில் எதையும் காமிச்சிக்க மாட்டாங்க. எப்போவுமே அந்த ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ரெசிவாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது கலசத்துக்குள்ளே நமக்கு தெரியாது இல்லையா. அது மாதிரி தான் இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பல இதெல்லாம் இருக்கும். பட் அதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு பிஸ்னஸ் வேலையெல்லாம் எப்படி மேம்? பிஸ்னஸே பண்ணக்கூடாது. கும்பத்தில் மிதுனத்தில் பிறந்தவங்களும் சரி, கும்பத்தில் பிறந்தவங்களும் பிஸ்னஸே பண்ணக்கூடாது. இவங்க போய் கை கட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது தான் இவங்களுக்கு உச்சிதம். ஆனால் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். இவங்க வெளிநாட்டில் போய் அழகாக சம்பாரித்து அங்கே கூட ரொம்ப நாள் இவங்களை தங்க விடாது, திரும்ப வந்துடுவாங்க இவங்க. ஆனால் இவங்க பிஸ்னஸ்ன்னு பண்ணாங்கன்னா அங்கே என்ன ஆகும்னா இவங்களுக்கு சில சமயம் ஆசை காமிச்சு மோசம் செய்யறதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இதில் நீ இன்வெஸ்ட் பண்ணினா இவ்வளோ லாபம் கிடைக்கும், 3 வருஷத்துல நீ கோடீஸ்வரன், இது மாதிரிலாம் சொல்லி அதில் போய் இவங்க மாட்டுவாங்க. மாட்டி அங்கே போய் ஜெயிலுக்கு போகிற அளவு கூட இவங்களுக்கு பிரச்சனைகள். ஸ்கேம் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவங்களே உள்ளே மாட்டிப்பாங்க. ஆமாம், அதனால் இவங்க அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது. அதாவது 1 போட்டால் 4 கிடைக்கும்னு சொல்கிற இடத்துலலாம் இவங்க நம்பி இறங்கவே கூடாது. அதனால் இவங்களுக்கு பொறுத்த மட்டும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாயக்கே கிடையாது. வேலை பண்ணலாம், அழகாக சம்பாதிக்கலாம், வெளிநாடு போகலாம், அங்கே இருந்து சம்பாதிச்சு திரும்ப தாய்நாட்டுக்கு வந்துடணும். அதுதான் இவங்களுக்கு உச்சிதம். அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்னா இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சுகம் கெடும், சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா. அப்போ இவங்களுக்கு பெருசாக ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரி எல்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது.
ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பாங்க இவங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ இருக்காங்க. குரு பகவான் வந்து இவங்களுக்கு தன லாபாதிபதி. அவர் போய் 6ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறாரு ஜூன் மாதம். அப்போ கண்டிப்பாக உழைப்பின் மூலமாக வருமானம் வர ஆரம்பிக்கும். அண்ட் லோன் இவங்க அதாவது ரொம்ப நாளாக பேங்க்கில் வந்து இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு சேங்ஷனே வந்திருக்காது. ஆனால் இந்த காலம் வந்து அவங்களுக்கு சேங்ஷன் லெட்டர் வந்துடும். ஸோ அந்த லோனை வச்சு இவங்க வீடு வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம், இல்லை உயர்கல்விக்கு வெளிநாடு போகலாம், ஏதோ ஒன்று. இது மாதிரிலாம் அவங்களுக்கு இப்போ நல்லா அந்த சுப விரயமாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி குரு வந்தப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது இவங்களோட கர்மஸ்தானம் 10ஆம் இடத்து மேலே விழும். அப்போது இவங்க உத்தியோகத்தில் புது டெசிக்னேஷன், புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, நிறைய வேலை பலு ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டு அடுத்த லெவல் அப்படிங்கிறது இவங்க பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களோட 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார், விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அப்போது பணம் வருது அப்படின்னா ஒரு விரயம் ரெடியாக அங்கே இருக்கும், காத்துட்டு இருக்கும். இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமா மேம், இல்லை இவங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல்? அதாவது குடும்ப நபர்களால் தான் இவங்களுக்கு மெயினாகவே எல்லா பிரச்சனையுமே. குடும்ப நபர்னு நான் சொல்கிறது யாருன்னா தாய் தந்தை மனைவி எல்லாருமே, இதில் குழந்தைகள் எல்லாருக்காகவும் இவங்க வந்து உழைச்சி ஓடா தேஞ்சு போவாங்க. அவங்களுக்குன்னு எதுவும் பெருசாக பண்ணிக்க தோணாது அவங்களுக்கு, பாவம். அதனால் இவங்களும் ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து எதுக்காக படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் குடும்பம் வந்து இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஆனால் சம்பாதிக்கிறானே கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இது இருக்கணும். உங்களுக்காக நான் இருக்கேன்றது அவங்களுக்கும் இருக்கும். ஸோ பட் குரு வந்து இப்போ வந்தப்புறம் அந்த தனஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு, 2ஆம் பாவத்தையும் பார்ப்பார். ஸோ வருமானமும் ஒரு பக்கம் வரும், விரயமும் ஒரு பக்கம் ஆகும். பட் அதை பேலன்ஸ் பண்ணி போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது, கல்யாணம், எல்லாம் குழந்தை பண்ணலாம், பிறக்கிறது, எல்லாம் பண்ணலாம், சுப விரயங்கள் பண்ணலாம் தாராளமாக, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது விரயங்களை கொடுக்க தான் கொடுப்பார். அது வந்து சுப விரயமாக மாற்றிக்கலாம். குழந்தை பிறக்கிறதுலாம் நடக்குமா? குழந்தை பிறக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தை அதாவது குழந்தை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களுடைய 7ஆம் பாவத்தில் கேது உட்கார்றாரு. இப்போ 7ஆம் பாவங்கிறது மனைவி ஸ்தானம், களத்திர ஸ்தானம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல கேது உட்காரும்போது மனைவி மூலமாகவோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவோ ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும், இந்த கேது இருக்கிற காலம் வரைக்கும், இந்த நவம்பர் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் கேது நகர்ந்தப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இப்போ லக்னத்திலே ராசிலேயே ராகு உட்கார போகிறாரு. ஸோ ராகுங்கிறவர் தான் நம்ம தான் சொல்லியிருக்கோமே, எல்லாமே அவருக்கு வந்து பெரிய லெவலில் பிரம்மாண்ட பேராசை தான். அப்போ அந்த அளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையுமே பெருசாக யோசிப்பாங்க. ஆனால் அங்கே வந்து எதிராளிகிட்டேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த எதிராளி அப்படின்னு சொல்கிறது மனைவி மட்டும்தான் அர்த்தம் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸ், கொலீக்ஸு, யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக ஒரு இது கிடைக்காது, நம்ம வேவ்லென்த்லேயே அவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதனால நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். அந்த தடங்களை தாண்டறதுக்காக எப்பேற்பட்ட வழிபாடுகள்லாம் பண்ணலாம்? பிள்ளையாரை தான் பிடிக்கணும். கேதுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்லி தெய்வம் வந்து பிள்ளையார் தான். பிள்ளையாருக்கு டெய்லியே 2 விளக்கு, அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சு வீட்டில் எல்லாருமே பண்ணலாங்க. இது வந்து கும்பத்துக்காரங்க தான் பண்ணணும்னு கிடையாது, எல்லாருமே டெய்லியே வீட்டில் வந்து 2 அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியும் போயிடும். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இந்த பரிகாரம். அண்ட் பிள்ளையாரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025.
ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே, போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது. காஷ்மீரில் வந்து பஹல்காம் அட்டாக் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று போச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய் இந்த 2 கிரகத்தோடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்கதான் இருக்கும். போர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா மாதிரி, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில் ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியடில் கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் தான் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாத கடைசியில் மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்டர் ஆக போகிறார். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ அது என்ன, மகம்ங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்து மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்றோம், தனகாரகன் அப்படின்னு சொல்றோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்துல குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜா போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரகமாக வர்றாரு. அவர் வந்து இப்போ கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கதான், இந்த கடகத்துல தான் இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவாரு, கடகத்துல வந்து உட்காரும் போது தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பாரு. அதாவது சனி பகவான் இப்போ வந்து தன்னுடைய வீட்டுல, அதாவது குருவுடைய வீட்டுல தான் இருக்கார். அவர் 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் வந்து அவர் ரொம்ப உக்கிரகமாக இருந்தார். ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி நம்மளெல்லாம் வந்து தண்டிக்கிறதுக்காக அவர் வரல, நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வர்றார். இப்போ மனித இனம் வந்து நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம். அதாவது இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். ரொம்ப இயற்கையை வந்து நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சீர்கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிக்கணும் இல்லையா. ஒரு தண்டனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ சனி பகவான் பண்ணுறாரு ஒழிய அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் வந்து அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லை பெரியவங்களோ இல்லை ஒரு காலேஜில் ஒரு டீச்சரோ லெக்சரரோ சொன்னால் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மளை பனிஷ் பண்ணும்போது தான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு
முருகப்பெருமான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்கிறேன், முருகப்பெருமான் வேண்டிக்கிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்லுவேன். அண்ட் குரு இந்த வருஷத்துக்கு ராஜாவாக வர்றதுனால, பிரகஸ்பதி குருன்னா பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா, அவங்கள திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம். சூப்பர் மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.